ஆனால் இன்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழ்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் எப்படி புகழ்கிறார்கள் தெரியுமா? அரபி மொழியிலே அந்த பாடல்கள் அமைந்திருப்பதனால் அப்பாவி மக்கள் அதன் அர்த்தம் புரியாது அந்த பாடல்களை பாடுவதை நாம் பார்க்கிறோம். எப்படி பாடுகிறார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்களுக்கு நிவாரணம் வழங்கக்கூடியவர். அந்த வரிகளிலே அவர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் பசித்தோருக்கு உணவளிக்கக்கூடியவர், ஏழ்மை வறுமையை நீக்கக்கூடியவர், நபிகள் நாயகம் பாவங்களை மன்னிக்கக்கூடியவர்கள், நபிகள் நாயகம் துன்பங்களை நீக்குபவர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அந்தஸ்தினை நபிகள் நாயகத்துக்கு அவர்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், நீங்கள் எனக்கு ஒருபோதும் இணை வைத்து விடக்கூடாது. உங்களுடைய சொல்லோ உங்களுடைய செயலோ உங்களுடைய உள்ளத்தினாலான அங்கீகாரமோ என்னை இணை வைக்கக்கூடியதாக அமைந்து விடக்கூடாது. அப்படி செய்கின்றவர்கள் முஷ்ரிக்குங்கள் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பாடல் வரிகளை நாம் பார்க்க முடியும். நீங்கள் எல்லாம் இந்த மௌலிது பாடக்கூடியவர்களாக இருந்தால் ஒரு கணம் அந்த பாடலிலே யா நபியே நபியே என்று அழைக்கக்கூடிய யா நபி என்று வரக்கூடிய அந்த பாடலை நீங்கள் எடுத்தால் அதில் ஒரு வரி இருக்கும். எப்படி? கஃபிரு அன்னி துனிபி வஃபுலி அன் செய்யாத்தி, என் பாவங்களை நன்மைகளாக மாற்றுங்கள், என் தவறுகளை நீங்கள் மன்னித்து விடுங்கள் என்று அந்த யா நபி என்று சொல்லக்கூடிய அந்த பாடலிலே வரிகள் இருக்கிறது. அதுபோன்று சல்லு அலா ஹைரில் இபாத் என்ற அந்த பாடலிலே ஒரு வரி வருகிறது. எப்படி? யாமன் தமாதா வஜிதரம், குற்றமும் பாவமும் செய்து விட்டவனே, துபு வஅ்தரிப் வர்ஜுல் கரம், மன்னிப்புக்கள், குற்றத்தை ஒப்புக்கொள், அருளை எதிர்பார், வலுத் பிமன் ஹல்லல் ஹராம், ஹரத்திலே யார் அடங்கி இருக்கிறாரோ, ஹரத்தின் சொந்தக்காரர்களாக யார் இருக்கிறாரோ அவரிடத்திலே நீ சரணடைந்து கொள். எப்படி? யாமன் தமாதா வஜிதரம், குற்றங்களும் பாவங்களும் புரிந்து கொண்ட பாவியே, துபு வஅ்தரிப் கரம், நீ பாவ மன்னிப்பு தேடு, உன்னுடைய பாவத்தினை ஏற்றுக்கொள்ளு, அல்லாஹ்வுடைய அந்த நபியிடத்திலே அருளை எதிர்பார் என்று அந்த சல்லு அலா ஹைரில் இபாத் என்ற பாடல் வரிகள் அமைந்திருக்கிறது. அதுபோன்று நாம் பார்த்தால் யா சய்யிதி என்று வரக்கூடிய அந்த பாடலிலே வஅ்திஃப் அலா பிஅஃப் அலைய, நபிகள் நாயகத்தை சொல்கிறார்கள், வஅ்திஃப் நபியே வஅ்திஃப் அலைய பிஅஃவின் மின்க யஷ்மலுனி, உங்களின் மன்னிப்பை என் மீது சொரிந்து என் மீது அருள் புரியுங்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே அவர்கள் புகழ்கிறார்கள்.